இவ்வளோ நாள் எங்கடா போனேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சில காரணங்கள்னால அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னாலையும் நான் ஜிம்முக்கே ஒழுங்காக போகலை. அதனால தான் நான் வீடியோவே எடுக்கல. ஒரு 10 டேஸ் நான் ஜிம்முக்கு போகாமல் இருந்ததுனாலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சீட் மீல் அவ்வளோக்கா எடுக்கல. ஸோ அதனால் எனக்கு ஃபேட் போடல. கொடுத்த மீலும் ஒழுங்காக சாப்பிடாதனால எனக்கு வெயிட் லாஸ் தான் ஆச்சு. காலேஜ் அண்ட் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி டெய்லி வ்ளாக் சீரிஸ் எல்லாம் ஏன் போடுறதில்ல எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கன்சிஸ்டன்சி ரொம்பவே அடி வாங்குது. என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே ரொம்ப புரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தை கன்வே பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ சொன்னேன். ஸோ கைஸ், டே 12 ஆஃப் பைக்கிங்கில் எனக்கு செஸ்ட் டே. ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே முடித்தோடனே ஒரு தரமான செஸ்ட் பம்பில் போசிங் பார்க்குறதே ஒரு சந்தோஷமான விஷயம். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு பல்கிங் ஷேக்கு. இந்த பல்கிங் ஷேக்கை ஒரு நல்ல டேஸ்டியாக என்னோட ஒப்பீனியனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சரில் 250 ml மில்க், 3 பனானாஸை சாப் பண்ணி, அப்புறம் 4 பாதாம், 4 கேஷ்யூஸ், அப்புறம் ஒரு 2 டேட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 ஸ்கூப் வே. அப்புறம் என்னோடய பர்சனல் சாய்ஸுக்கு ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி ஆட் பண்ணிப்பேன். இதில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 750 கேலரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.